இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். துல்கர் சல்மான் இருக்கார்ல, அவரோட லைனப் அப்படிங்கிறது மிக பெருசா இருக்குதுப்பா. அவரோட டேட்ட யார் மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. ரொம்பவே பிஸியா இருக்காரு. இந்த படத்த முடிச்ச உடனே அங்க போறோம், அங்க முடிச்ச உடனே அங்க போறோம் அப்படிங்கிற மாரி அவரோட ஸ்கெட்யூல்லாம் வந்து ரொம்ப பிஸியா வச்சிருக்காரு. அப்படி என்னப்பா பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படம்ப்பா. வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல வாத்தி படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு. காந்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணிட்டுருக்காரு. செல்வமணி செல்வராஜ் அப்படிங்கிற படம் தமிழ் மலையாளம்ட்டு பைலிங்குவலா உருவாகிட்டு இருக்க இந்த படத்தை அடுத்ததா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சைமல்டேனியஸா வந்து தங் லைஃப் படத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. மணிரத்னமோட படத்துல வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் ஆல்ரெடி வந்து கல்கி 2898 ஏடி படத்தை நாகேஸ்வரின் டைரக்ஷன்ல பிரபாஸோட படத்துல வந்து முக்கியமான ரோல் ஒன்று கேமியோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரியே நம்மளே அப்டேட்லாம் கொடுத்துருந்தோம். இதுக்கப்புறமா சூர்யா 43ல வந்து சுதா கோங்கரா டைரக்ஷன்ல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. NBK 109 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்ட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் நான் கில்லிடா அப்படிங்கிற மாதிரியே இவர் தான்ப்பா ஒரிஜினல் பேன் இந்தியன் ஸ்டார். NBK 109ல வந்து நடிக்கிறாரு பாலையா கூட அப்படின்லாம் இருக்கு. இதுக்கப்புறமா வந்து ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாருல்ல, விஜய் பையனான ஜேசன் சஞ்சய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னு இருக்க அந்த படத்துல வந்து இவர் தான் வந்து லீட் ரோலா பண்றாரு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜேசன் சஞ்சய் வந்து ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் வந்து சொல்கிறப்ப வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 25 படத்துக்கு மேலே பண்ணிட்டாரு அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார் ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது அவரோட ரோல் ஜேசன் சஞ்சய் படத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.